பிஎஸ்என்எல்லோட 4G சிம்முக்கும் 5G சிம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு ட்ரையல் பேஸில் பார்ப்போம். அதாவது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க 4G சிம் பார்த்தீங்க அப்படின்னா 5Gக்கு ஒரு வேளை கன்வெர்ட் ஆன பிஎஸ்என்எல் வந்து 5Gயோட டவர்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணி பில்டன் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இப்போ இருக்க 4G சிம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இப்போ வந்திருக்க பிஎஸ்என்எல்லோட 5G சிம் பார்த்தீங்கன்னா இந்த எந்த ஸ்ட்ரகிளையும் எடுத்துக்காது. உங்களுக்கு அழகாக வந்து 5G சேவையை வந்து எந்த வகையான தடையும் இல்லாமல் தர முடியும் அப்படின்னு பிஎஸ்என்எல் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சிம் வாங்கும் போதும் அவங்க அதே தான் சொன்னாங்க. 4G ஓகே, ஆனால் 5G வந்தால் நீங்கள் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா சிம்மெல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் இதையே அழகாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு டவர் ரேஞ்ச் வந்து இன்னும் பெட்டராகவே கிடைக்கும். ஆப்டிமைஸும் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிஎஸ்என்எல் சைட்லேருந்து. ஸோ இதுதான் பிஎஸ்என்எல்லோட 4G சிம்முக்கும் 5G சிம்முக்குமான வித்தியாசம். ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே இந்த நெட்வொர்க்கோட ஹைக் ப்ரைஸால் பல பேர் பிஎஸ்என்எலுக்கு போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்க? இன்கேஸ் பிஎஸ்என்எல்ல 5G வந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணி இது வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எந்த நெட்வொர்க்கை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஒரு கவர்மெண்ட் பிராண்ட். அதை முதல்ல நல்ல மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ இது முழுக்க இந்த ஒரு ரூபாயும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வளர்ச்சிக்கு தான் செலவழியுது. அதையும் ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் சம்பாரிச்ச காசை நீங்கள் திரும்பவும் இந்தியாவுக்கே கொடுக்குறீங்க. அதையும் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடராக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் எந்த சிம்முக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். நாங்களும் தெரிஞ்சுப்போம். அடுத்து இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஒரு மாற்றத்துக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நம்புவோம்.